இருக்காரு. என் வயித்துல கல் இருக்கு. லெஃப்ட் சைடுல எனக்கு ரொம்ப வலிக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கணுமா? சித்தால இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? அப்படின்னு கேட்டிருக்காரு. வயித்துல கல் இருக்குன்னு இருக்காரு. கல் பொதுவா அவங்க சொல்ற அந்த வார்த்தை சிறுநீரக கல்ல தான் அவங்க சொல்லுவாங்க. சிறுநீரக கல்லு தான் வயிற்றினுடைய 2 பக்கமும் இருக்கக்கூடிய வல இடப்பகுதியில இருக்க சிறுநீரகத்துல கல் இருக்கும். அந்த கல் இப்ப சிறிய கற்களா ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு உள்ள இருக்கு. அந்த கல்லினுடைய அடர்வு திறன் அது ரொம்ப 1000க்கு மேல இருந்ததுன்னா அது லேஸ்ல கரையாது. மருந்து கொடுத்தாலும் கரையாது. ஆனா 1000க்கு உள்ள இருக்கு. சைஸும் ஒரு 1.5 தான் இருக்கு. ரொம்ப கீழ் பகுதியில சிறுநீரகத்துல இருந்து இப்படி வெளியே வர்ற இடத்துக்கு பகுதியில இருந்ததுன்னா நம்ம மருந்துகள் கொடுத்து சரியான உணவு கட்டுப்பாடு வச்சோம்னா டக்குன்னு அது யூரின்லயே கரைஞ்சு வெளியே வந்துடும். பொதுவா நாங்க என்ன சொல்றோம்னா இந்த கண்ணுப்பிள்ளை செடின்னு இருக்கு. கண்ணுப்பிள்ளை செடினா சில பேர் பீழை செடின்னு சொல்லுவாங்க. இந்த பொங்கல் நேரத்துல எல்லாம் வாசக்கால்ல கட்டுவாங்க கிராமங்கள்ல. புள்ளி புள்ளியா வெள்ளை கலர் பூல இருக்கும் இல்லையா, அது பொட்டானிக்கலி அது பேர் ஏர்வா லனட்டா அப்படின்னு பேர் அந்த பிளான்ட். அந்த சிறுகன் பீழைன்னு சொல்லக்கூடிய அந்த பீழை செடியை கஷாயம் போட்டு குடியும். இதெல்லாம் ஒரு கைப்பிடி கட் பண்ணி போட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் தினசரி காலையில எடுத்துட்டு வரும். நாங்க என்ன சொல்லுவோம்னா அந்த கண்ணுப்பிள்ளை செடியோட கொஞ்சம் நெருஞ்சி முள்ளு நல்லா தட்டி நெருஞ்சி முள்ளு போகணும். ட்ரிபிளஸ் டெரஸ்ட்ரிஸ்னு அந்த பிளான்ட் நம்ம காலில் குத்தும் இல்லையா, நம்ம வயக்காட்டில் போனா அந்த நெருஞ்சி முள்ளு, அந்த நெருஞ்சி முள்ளும் அந்த கண்ணுப்பிள்ளை செடியும் போட்டு கஷாயம் போட்டு குடிச்சா இந்த குட்டி கற்கள் வெளியே வந்துடும். அதுக்கு கல்ல கரைக்கக்கூடிய உடைக்கக்கூடிய சத்துக்கள் அந்த மருந்துல இருக்கிறது.